ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். மீ மைசெல்ஃப் சேகர். ஏடா செட்டப்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, வேறு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோக்கு இப்படி நின்று பேசாதாங்க கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும்னு பார்க்குறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பைக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட 2வது வீடியோவில் நான் பண்ணது ராக்கி ஹம்மிங் பேர்ட்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் செஞ்சுருந்தேன். இது வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்லேயே நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த பைக்கு நான் பண்ணிவிட்டு நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது என்னென்னா, இதில் 2 பேர் உட்காந்து போக முடியல, லோடு வச்சு இழுத்துட்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த டர்ட் பைக்கில் இருக்கும்ல, அந்த மாடலை இன்ஸ்பயர் ஆகி இந்த பைக்கு செஞ்சதுனால அது என்னடா இது, அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். பட் அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு நானே ஒரு ஐடியா பண்ணி இந்தமாதிரி பண்ணேன். இது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒருத்தரை வச்சு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர உட்காந்து போக முடியல, அப்பா அம்மா வச்சுட்டு ஓட்டு போக முடியல, லோடு வச்சு இழுத்துட்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய பைக் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து இந்த பைக்கை நான் செஞ்சதை பார்த்து நம்ம அரியலூரில், அதாவது என் ஊரில் வந்து பூமிநாதன் சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் அண்ணன் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நீ தம்பி நீ நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு பைக் தரேன், நீ அதை வச்சு எது ஒன்றா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட TS50 ஒன்று கொடுத்தாங்க. இன்ஜின் கழட்டிட்டு வெறும் TS50 மட்டும் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வச்சேன். அந்த அண்ணனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடணும். தேங்க்யூண்ணா, தேங்க்ஸ்ண்ணா பூமி அண்ணா. இப்போ அந்த பைக் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அந்த அண்ணன் பைக் தரேன்னு சொன்னாங்க, இன்ஜினை கழட்டி தரேன்னு சொன்னாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், என் மைண்டு ஃபுல்லாக வந்து இந்த பைக்கு வந்து ஸ்பீடாகலாம் ஓகே, பட் லோடு இழுக்கலங்கிற மைண்ட் செட்லேயே இருந்ததுனால, ஏன்னா நானும் பெருசாக இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்கங்கிறதுனால லோடு நல்லா இழுக்கணுங்கிற கான்செப்டில் தான் இருந்தேன். ஸோ ஒரு மோட்ரு எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த மோட்ரு அதில் வைக்க முடியாது, ஆனால் இந்த ஃப்ரேம் வச்சு இதை ஒரு சைக்கிளுக்கு கூட மாற்றலாம் நம்ம. ஆனால் அதை வச்சு லோடு இழுக்க முடியாதுங்கிற ஒரே மைண்ட் செட்டில் என்ன பண்ணேன், நான் அடுத்த மோட்ரு வந்து ஒன்று ஆர்டர் பண்ணேன். அது இதுதான். ஸோ அதுக்கேற்ற ஸ்பீடோமீட்டர், இதுதான் அந்த மோட்டர். ஸோ இந்த மோட்டர் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதெல்லாம் லோடு வந்து நல்லா இழுக்க முடியும். ஸோ இந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டு தான் நான் வந்து ரொம்ப இதை ஆர்டர் பண்ணி இது வாங்கி இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து பெரிய பைக் செய்ய போகிறோம் அப்படிங்கிற, அதாவது ஒரு புது பைக் வாங்க போகிறோங்கிறது எந்த சந்தோஷம் இருக்குமோ அதோட 3-4 மடங்கு. ஏன்னா நம்ம பைக்கு ஒரு எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்குவோம், அதே நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்கும். அதனால் வந்து அதுவும் நமக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிகேஷனோட எனக்கு ஒன்று அப்படி சொல்லிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மெத்தடில் செய்கிறதுக்காக இந்த மோட்டரை ஆர்டர் பண்ணி இதுக்கு தனியாக எல்லாமே கண்ட்ரோலர் எல்லாமே பேட்டரியிலேருந்து எல்லாமே செட்டாக சேர்த்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சு ரெடியாக வாங்கியாச்சு. ஸோ இதுதான் மோட்டார் ஸ்பீடோமீட்டர், இதிலே கீ இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் கண்ட்ரோலர், இதுதான் அதோட பிரெயின். ஸோ எல்லாம் பக்காவாக ஒயரிங்கோட எல்லாம் பக்காவாக இருக்குது. இதை அந்த அண்ணன் TS50 கொடுத்த உடனே அந்த TS50 கொடுத்த உடனே நம்ம இதை வந்து அப்படியே அழகாக தூக்கி செட் பண்ணலாம், அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருந்தேன். ஸோ பட் TS50 கையில் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணேன், பழைய ஜாவா பைக் மாதிரியே மாற்றினேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த எல்லா கிட்டையும் சேர்த்து பேட்டரியோடு சேர்த்து அந்த TS50 வந்து நான் ஒரு ஜாவா பைக் மாடலில், ஏன் ஜாவானா அது கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஜாவா ஓட்டினவங்களுக்கு அந்த பார்த்தவங்களாம் அந்த ஃபீல் தெரியும். ஸோ அந்த பைக்கு மாதிரியே, அந்த பைக் மாதிரி இல்லை, பட் அந்த பைக் மாதிரியே எனக்கு ஒரு ஐடியா TS50 பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சு இந்த கிட்ட அதில் வச்சு செஞ்சால் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. வண்டியும் வந்துச்சு, அதை வச்சு அதில் செட் பண்ணேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த பைக்கு. ஏன்னா TS50 மாதிரியே இல்லைன்னு பார்க்குறீங்களா? நான் சொன்னால கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு. ஸோ அதான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இதை வந்து ஜாவா பைக் மாதிரி கொண்டு வர பார்த்தேன், முடியல. ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருந்தேன்னா, இந்த டேங்க் வந்து TS50 இங்கே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை நான் என்ன பண்ணேன், இதிலே வந்து கண்ட்ரோலர்லாம் வச்சு இதில் டோர் செட் பண்ணுற மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த டேங்க்லேயே நிறையா ஐடியா பண்ணி அங்கங்கெல்லாம் தேவையான இடத்துல ஓட்டையை போட்டு கரெக்டாக இங்கே வந்து பெட்ரோல் போடுவாங்க. ஸோ அந்த இடத்த வந்து ஒயரிங்லாம் வெளில வர மாதிரி எல்லாம் பக்காவாக ஐடியா பண்ணியிருந்தேன். இதை வந்து லாக் அண்ட் கீ வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நட்டு போட்டு, ஸோ இதை வந்து இப்படி அழகாக ஓப்பன் பண்ணி உள்ள கண்ட்ரோலர்ஸ் நான் சொன்னல அந்த பிரெயின் ஆஃப் இதுன்னு இபைக் கிட்டுன்னு. ஸோ இதெல்லாம் உள்ளே வச்சு அழகாக இங்கேருந்து 2 ஒயரிங்லாம் வந்து அழகாக பக்காவாக வந்து பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு இதை வந்து வைக்கும் போது
இந்த வண்டி பக்காவாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் அரியலூரில் இருக்கவங்க நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், என்னையே தெரியுமான்னு தெரியல. பட் இந்த பைக்கு நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் இதில் என்ன ஒரே ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த பைக் என்னால் ஃபுல் ஷேப்பு கொண்டு வர முடியல. ஏன்னா இதுக்கேற்ற வெல்டிங் என்னால் பக்காவாக வைக்கவும் முடியல. ரெண்டாவது டிஎஸ்பிடி வந்து யாரும் தொட மாட்டேன்றாங்க. அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. ஸோ இதில் வந்து என்னென்னா பிரேக்ஸ் வந்து ஃபெயிலியராக தான் இருந்துச்சு. ஏன்னா இருந்தாலும் ஒரு ஓல்டு பைக் தானே. ஸோ இதில் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு நான் பார்க்காமலே அப்படியே நான் அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை வந்து பிரேக்கை பிடிச்சி அழுத்தினாலும் வண்டி ஓடும், அந்த கண்டிஷனில் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன ஃபுல் ஷேப் கொண்டு வர முடியல. ரெண்டாவது அந்த பைக்கை வந்து நான் ஹம்மிங் பேர்டை வந்து நான் பார்த்து பண்ணேன். ஒரே விஷயம் வந்து பார்க்காம விட்டேன். அது வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கு வந்து அது ஹைட்டு கரெக்டாக இருக்கும். பட் நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு அந்த வண்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதே நான் எப்போ பார்த்தேன்னா, அந்த ஹம்மிங் பேர்டு வீடியோவை நான் செஞ்சு முடிக்கும் போது கடைசியில் ஒரு ரைடு போயிருப்பேன். அந்த ரைடை எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அந்த வீடியோ காட்டும் போது இருந்துச்சு, நான் இவ்வளோண்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆஹா அப்படி சொல்லிட்டு தான் பெரிய பைக் தான் சொல்லிட்டு எல்லா கிட்டையும் வாங்கி இதில் அப்ளை பண்ணி பக்காவாக ஓடிட்டு இருந்துச்சு. இதுவே எனக்கு குட்டியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து எனக்கு அந்த ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. பைக்குக்கு உண்டான எல்லாமே நம்ம டேங்க்கு மாற்றியாச்சு, எல்லாம் பண்ணிட்டோம். இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. கரெக்டாக இங்கே பேட்டரி உட்காந்துருச்சு, இங்கே மோட்ரு உட்காந்துருச்சு, நல்லா ஸ்பீடாக போகுது, ரிவர்ஸ் எல்லாமே லோடு எல்லாமே நினச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வச்சு ஓடி பார்த்தேன். ஏதோ ஒரு ஃபீல் மிஸ் ஆச்சு. சரி இது சரிப்பட்டு வராது, பிரேக்ஸ் எல்லாமே மாற்றணும், செலவு வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஓல்டு பைக்கில் இது என்ன தான் ஓல்டு பைக்காக இருந்தாலும் மெக்கானிக்ஸும் வந்து முன் வரல. அதாவது இதில் இந்த பிரேக் ஹப்பு மாற்றணும், ஹப் மாற்றினா பிரேக் பக்காவாக இருக்காகும். பட் வந்து டிஎஸ்பிடினா யாரும் சரி பண்ண மாட்டேன்றாங்க, எனக்கும் பண்ண தெரியல. ஸோ என்னடா அது எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம், இருந்தாலும் எது சம்திங் இதை மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஒரு நாள் வந்து நான் முடிவு எடுத்துட்டேன். வேணாம் இந்த பைக்கு வேணாம், நம்ம இந்த கிட் அதாவது இந்த கிட்டை எடுத்துகிட்டு நம்ம வேறு எந்த பைக்கில் வச்சாலுமே அது ஒரு எலக்ட்ரிக் பைக்காக மாறிடும். இது ஒரு ஃப்ரேம் மாரி தான். இன்னும் தெளிவாக சொன்னால் நம்ம கண்ணாடி போடுறோம்ல, அது கண்ணாடி ஒன்று தான், நம்ம ஃப்ரேம் மட்டும் மாற்றிக்கிற மாரி. இப்போ அந்த பைக் கிட்ட காட்டினல அதை நீங்கள் எந்த பைக்கில் வச்சாலும் அது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்காக மாறிடும். அது இப்போ ஒரு இந்த டிஎஸ்பிடியில் வச்சா அது எலக்ட்ரிக் பைக், ஒரு பல்சர் பைக்கில் வச்சா ஒரு பல்சர் பைக், ஜாவாவில் வச்சா ஒரு ஜாவா, ஜாவா எலக்ட்ரிக் பைக் அப்படி மாறிடும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கே, இதுக்கு நான் வந்து செலவு எதுவுமே பண்ணல. ஒரு 1200 1300 கிட்ட பண்ணியிருப்பேன். அதாவது இந்த தூக்கி இங்கே வச்சேன், எல்லாம் செட் பண்ணேன். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து ஃப்ரீயாக கிடச்சதுனால இந்த செலவு அதிகமாக வரலங்கிறனால அப்போ நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். அந்த டிசிஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ நான் சொன்னேன்ல, நானே வந்து வேறு ஒரு ஐடியாவுக்கு மாறினேன்னு. இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அந்த ஒரு நின்றுக்கிட்டே போகிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செஞ்சுருந்தேன், தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி. அப்போ நான் வந்து கொஞ்சம் இரும்பு எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன். ஸோ அந்த இரும்பு என்ன பண்ணுறது தெரியாத போது தான் இந்த பைக்கையும் செஞ்சுட்டு இருந்தேன்னா, இதில் அந்த டிஎஸ்பிடி பழைய ஜாவா மாரி செஞ்சேன்ல, அது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருந்த இரும்பை எடுத்து இந்தமாரி ஒரு பைக்காக செஞ்சுட்டேன். ஃபுல்லாக மெட்டல்லே வச்சு எனக்கு எங்கெங்கே ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன வேணுங்கிறத நானே முடிவு பண்ணி பக்காவாக பண்ணேன். ஏன்னா பைக்குன்னு சொல்லிட்டு வேறு எலும்பு கூட கட்டுறேன்றீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ஃபெயிலியர்ஸ். என்னது ஒரு தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படிம்பாங்களே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை வச்சு ஒரு பெரிய படிக்கட்டே செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னென்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியருங்கிற மாதிரி, இது வந்து செகண்டு. இதை வச்சு நான் திருச்சிக்கெலாம் போய் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இந்த பைக்கோட பல்சர் பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நானே ஒரு ஐடியா பண்ணி, இதில் எப்படின்னா அதில் அந்த டிஎஸ்பிடியில் மெயினாக எதெல்லாம் அடைக்க முடியலையோ அது இதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணிடணும். இன்னும் தெளிவாக சொன்னால் அதில் என்ன இல்லையோ அது இதில் இருக்கக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது அதில் வந்து பேட்ரி வந்து ஓப்பனாக இருக்கும், மோட்டரும் ஓப்பனாக இருக்கும். அது வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அது என்னால் முடியல. ஸோ இந்த இதில் வந்து என்னென்னா ஒரு ஓப்பன் டோர் சிஸ்டம் மாரி அழகாக வச்சு, இந்த இடத்துல வந்து பேட்ரி, இங்கே கண்ட்ரோலர், கீழே வந்து மோட்ரு அப்படிங்கிற மாரி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் பேட்ரி சும்மா ஆடாமல் பிடிக்கிறதுக்காக இப்படி இருந்தது. ஸோ இப்படி இருக்கும். அதில் என்னென்ன இல்லையோ அது எல்லாமே இதில் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ தான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இதில் இந்த ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் முடிஞ்சிருச்சு. அதேமாரி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, ஏதாவது தேவையான பொருட்கள் கடைக்கு போகிறோம், அதுலேயும் எதுவும் மாட்ட முடியல. ஒரு கொஞ்ச நாள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம், கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம்னா கூட அதை வந்து மாட்டி விட முடியல. மாட்டினாலும் ஒரு சைடாக வண்டி வந்து இழுத்துக்கிட்டே போச்சு. ஸோ அதையும் ஐடியா பண்ணி, இந்த டேங்க்கு சும்மா தான் இருந்துச்சு, டேங்க்குள்ளேயே வந்து செட்டப் ஏதாவது பொருள் போட்டு வச்சுக்கிற மாதிரி புதுசாக ஐடியா வச்சு, இங்கே பாருங்கள் இந்தமாரி பொருளாக பைக்கில் வச்சு போட்டு வைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு லாக்கிங் சிஸ்டம்லாம் வச்சு பக்காவாக பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபுல்லாக மெட்டல், ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக டே அண்ட் நைட்டு வந்து அப்போல்லாம் வந்து சரியான மழை. உட்காந்து டெய்லியும் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி இதுக்கு தனியாக டைம் ஒதுக்கி நைட்டு விடிய காலைல போனோன்னா சாயங்காலம் நைட்டு எப்போ வருவோன்னே எனக்கு தெரியாது. அந்தளவு பக்காவாக ஒர்க் பண்ணி
எல்லாம் அப்படியே 100% முடிச்சாச்சு. இன்னும் ஒரு என்னென்னா பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ரே பண்ணி அடித்து பார்த்தேன். பட் இதை வந்து அழகாக உட்காரல. ஏன்னா இது வந்து இரும்பு கொஞ்சம் ரஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நான் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்க, பெயிண்ட் அடிக்கிற கடையில் எடுத்து போனால் அந்த வெஹிக்கிள்லாம் பெயிண்ட் அடிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பெயிண்ட் அடித்தோம்னா அவங்க வந்து நிறைய கோட்டிங் கொடுப்பாங்கப்பா, நம்மளால் அது அடிக்க முடியாது. ஸோ அங்கே போய் எடுத்துகிட்டு போகும்போது தான் சொன்னாங்க. அந்த கடை எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே எனக்கு வந்து ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு பைக்லேருந்தே சொல்கிறேன், லோடு இழுக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த இரும்பையும் சேர்த்து பக்காவாக இழுத்துச்சு. இதுவே கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 கிலோ 60 கிலோ வரும், வெறும் இரும்பு மட்டுமே. பக்காவாக போயிட்டு இருந்துச்சு. ஸ்பீடெல்லாம் எல்லாமே ஓகே. நான் அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. அந்த T50க்கும் சரி இதுக்கும் சரி. கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் தெரியுது, அவங்க பார்த்துட்டு தம்பி நீனா பண்ணி எல்லாம் ஓகேப்பா, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியாது, என்னென்னா பெயிண்ட் அடிக்க முடியாதுன்ட்டாங்க. ஐயோ என்னடா இது பெயிண்ட் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, சரி ஸ்டிக்கரிங்காவது ஓட்டுவாங்க. நீங்கள் நிறைய பேர் கூட வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்படி ரேப் பண்ணி ஹீட் கன்னை வச்சு பண்ணுவாங்க, அப்படி அழகாக ஒட்டிக்கும். அது நம்ம ஊரில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு நான் எங்கெங்கே அலைஞ்சு கேட்டேன். இல்லை அதையும் பண்ண முடியாது, பெயிண்ட் அடிக்க முடியாது. அதேமாரி பெயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுத்தோம்னா இது ரஸ்ட்டாக என்ன ஆகும்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மழை காலம் அப்போ நான் பெயிண்ட் அடித்தேன், ரஸ்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போயே. ஸோ இதுக்கு நான் தனியாக எத்தனை ஆயிரம் போட்டு செலவு பண்ணி பெயிண்ட் அடித்தாலும் ரஸ்டிங்கில் வெளில வந்துடும் அப்படின்னாங்க. ஆஹா என்னடா இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி ஃபைனல் அவுட்புட் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரெண்டாவது என்னென்னா, இந்த எல்லாமே ஒரே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அடங்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்லேயே நான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இது வந்து லோடு இழுக்கலை, 2 பேர் 3 பேர் வச்சு அழைச்சிட்டு போக முடியலங்கிறதுக்காக மோட்டர்லாம் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி அந்த பைக்கில் செஞ்சேன். அந்த பைக்கில் என்னென்னா என்னால் ஒரு ஃபினிஷிங் கொடுக்க முடியல. இன்னொன்று அதில் ஏதோ மிஸ் ஆகுது, அது இதில் இருக்கக்கூடாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினச்சி இந்தமாரி கம்பார்ட்மெண்ட் பண்ணேன். பட் இதே என்ன மைனஸ் ஆகி போயிடுச்சுன்னா, பார்க்குறவங்களுக்கு இது வண்டி மாரியே தெரியல, ஏதோ கீழே ஒரு டப்பா ஃப்ரிட்ஜு வச்ச மாரி, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்ச மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அவங்க சொல்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஹா நம்ம ஏதோ ஒரு டிசைனில் ஏதோ தப்பு பண்ணிட்டோம். மற்றபடி பார்த்தோன்னா இதுவும் அதே மாதிரி தான், கழட்டிக்கலாம் இந்தமாரி தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். எனக்கு வந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமோ, மறுபடியும் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இதுலேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். இதில் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் வச்சு, சரி இது பெயிண்ட் அடிக்க முடியாது, இது பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியலையா, சரி இதையும் ட்ராப் பண்ணிடலாம், இப்போ என்ன தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி பொறுமையாக வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இதில் இது வரைக்கும் 3 ஆயிடுச்சு. 1 ஓகே, ஆனால் அதில் வந்து லோடு இருக்கல. இதெல்லாம் அது சரி பண்ண தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு என்னென்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிது. ஒரு பழைய காயலாங்கடைக்கு போய் ஒரு பைக்கை வந்து ஸ்க்ராப்லேருந்து எடுத்து அதை நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்காக மாற்றினா அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடச்சிது. பட் ஆரம்பத்தில் அது இருந்தது தான் பண்ணலான்னு இருந்தேன். அது ஏற்கனவே அதுமாரி கொடுத்தது தான் அந்த டிவிஎஸ் பைக்கு. அதில் வந்து பிரேக் எதுவும் ஒர்க் ஆகலை, இன்னும் செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாறினேன். பட் இது அதுக்கு மேலே இருந்ததுனால அதே பரவாயில்ல சொல்லிட்டு திரும்பி அதுக்கு மாரி போயிட்டேன். ஸ்க்ராப்லேருந்து நான் வந்து ஒரு வண்டி எடுத்து இந்த மோட்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணேன். அது எப்படி இருக்குன்னா இதை இப்போ பாருங்கள். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக அதை ரெடி பண்ணி எல்லாத்தையும் அதில் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு அதை வந்து சரி ஒரு செட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகேவா. ஃபுல்லாக நல்லா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பெயிண்ட் கடையில் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது தான் தெரிஞ்சிச்சு வண்டியோட இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி என்னென்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு என்னென்னா இதெல்லாம் ஸ்பீடு போக முடியல. என்னடா அது ஒரு T50 போட்ட இது வந்து ஸ்பீடாக போகுது, இதில் வந்து போட்டால் போக மாட்டேங்குதுங்கிறது வந்து அப்போ தான் எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. திரும்பி அந்த பெயிண்ட் கடையில் ஃபோன் பண்ணி இருங்க நான் கொஞ்சம் கழிச்சு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வீட்டில் வந்து கொஞ்சம் என்ன ஃபால்ட்டு பண்ணோம், என்ன ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நான் அவனுக்கு கண்டுபிடிச்சேன். என்னென்னா இது நான் ஆரம்பத்துலேருந்து அந்த ராக்கி ஹம்மிங் பேர்ட் அந்த ஃபஸ்ட்டு செஞ்சாலும் எலக்ட்ரிக் பைக் அதில் லோடு வந்து அதிகமாக இழுக்கலை அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் நான் மைண்டு போயிட்டு இருந்தேன் தவிர ஸ்பீடை பற்றி நான் கன்சிடரே பண்ணல. நான் லோடு எல்லாமே இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி மோட்ரு வாங்கிட்டேன். ரெண்டாவது இந்த இது என்னடா அது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன்னா இது இப்போ வந்து சொல்கிறேன் இந்த T50 வச்சுருக்கும் போதே அதுக்கு கொஞ்சம் ஸ்பீடு ஒன்று தெரியலையா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னென்னா T50ங்கிறது வந்து ஃப்ரேம் வேறு, அதேமாரி அந்த இரும்புலேயே நான் செஞ்சாலும் அடுத்து பல்சர் மாடலில் ஒரு இது செஞ்சாலும் அது வேறு, இப்போ செஞ்சுருக்கிற ஃப்ரேம் வேறு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா T50 ஃப்ரேமில் நீங்கள் ஒரு பல்சரோட இன்ஜின் எடுத்தோ இல்லை ராயல் என்ஃபீல்டோட இன்ஜினை எடுத்து வச்சிங்கன்னா பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தெரியும். ஆனால் ராயல் என்ஃபீல்டு பல்சர் இல்லை ஜாவா பைக்கில் போய் நீங்கள் T50 இன்ஜினை எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடே வந்து நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும்.
அதேமாதிரி தான் இது வந்து T50 XLக்கு வந்து ஸ்பீடு ஓகே. ஆனால் இது ஒரு பெரிய பைக் ஃப்ரேமில் வைக்கும் போது அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு R15ல் வந்து ஒரு 10 இல்லை 15ல் போனால் எப்படி இருக்கும், அந்த ஸ்பீடு தான் இருந்துச்சு ஃபுல் ஸ்பீடு. லோடு நல்லா எழுத்துச்சு, நல்லா ஸ்பீடு பத்தல. ஆஹா, மறுபடியும் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி வந்து அது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா பண்ணி இதுக்கப்புறம் வந்து பக்காவாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் ஒரு பெரிய மோட்டர் வாங்கி, அதாவது ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்கணும், லோடும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஆர்பிஎம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மோட்டர் கிட்டை வந்து அதுக்கப்புறம் திரும்பி ஆர்டர் பண்ணி வாங்கி செஞ்சேன். ஸோ இந்த நடுவில் வந்து ஒரு பெரிய குழப்பம் நடந்து போச்சு. என்னென்னா, நான் ஏற்கனவே கடுப்பில் இருந்த என்னடா இது அந்த பைக்கு பண்ணி அதில் ஒரு ப்ராப்ளம், அதுக்கு ஒரு மாற்றி அப்படின்னு மாற்றி பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த மோட்டர் மேலே அந்த பவர்ஃபுல் மோட்டர் ஆர்டர் பண்ணால 1000 வாட்ஸ், அது வரதுக்கு மேலே எனக்கு வந்து ஸ்கூட்டி மோட்டர் வந்துருச்சு. அதாவது ஹப் மோட்ரு இவ்வளோ ஒன்று தான், இவ்வளோ பெருசு இருக்கும், அதில் வைக்க முடியாது. எனக்கா என்னடா அது பார்சலை மாற்றி அனுப்பிட்டாங்கன்னு திரும்பி எங்கே வாங்கணும் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து தம்பி பார்சல் மட்டும் மாற்றி அனுப்பிட்டப்பா சாரின்னு சொல்லி நான் என்னோட இங்கேருந்து மாற்றி தப்பாக வந்ததில் அதை பார்சல் பண்ணி பக்கம் அனுப்பிட்டேன். அங்கேருந்து வர வேண்டிய பார்சல் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் 5 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கா ஐயோ எப்படியாவது முடிச்ச வேணுமேன்ற மாரி இருந்துட்டேன். அப்புறமா வந்து பக்கா அது வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா தான் ரெடி பண்ணோன்னே அந்த பைக் எப்படி இருந்துச்சு நான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்தமாரி வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து லைட்டாக அப்படி சொல்கிறது, ஆஹா பாடா சக்ஸஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வந்துச்சு. அங்கே நடந்துச்சு ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா, இது வந்து சாம்பிளுக்கு தான் காட்டுறேன், இதே மாதிரி தான் அந்த மோட்டர் இருக்கும், பட் அது ஹை ஸ்பீட். இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து நான் அந்த மோட்டரில் நான் சொன்னேன்ல ஃபார்வர்ட் ரிவர்ஸு மாற்றி கொடுத்த ரிவர்ஸ் போலரைசேஷனு, அது பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருந்த மோட்ரு ஒரு 10 அடி 20 அடி நோக்கினாலே வண்டி வந்து அநியாயத்துக்கு ஹீட் ஆரம்பிச்சிச்சு. அதாவது மோட்ரு வந்து ஹீட் ஆகலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஹீட் ஆகும். ஆனால் அது வந்து இப்படி தொடக்கூட முடியல, இப்படி அவ்வளோ ஹீட் ஆரம்பிச்சிச்சு. இந்த இதில் வந்து ஒயர்ஸ்லாம் வரும். ஸோ இந்தமாரி ஒயர்ஸு, இது 3 ஃபேஸ் ஒயரு, இந்தமாரி இதில் 5 பின் ஒயர் வரும், ஹால் சென்சாருக்கு எல்லாமே. இதெல்லாம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து என்னென்னா, மோட்ரு சுட்டால் கூட பரவாயில்ல, இந்தமாரி ஒயர்லாம் சுட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா உருகி என்ன ஆகும், ஒரு ஒயரை வந்து அப்படியே ஒட்டினா என்ன ஆகும்னா அது அப்படியே புகஞ்சிரும். நிறைய பேர் வீட்டில் மிக்ஸி வந்து லோடு அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா ஒயரும் ஹீட் ஆகி என்ன ஆகும் பட்டுன்னு வந்து புகஞ்சிரும். அந்தமாரி ஆகிடுச்சுன்னா மொத்த வண்டியும் க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஹீட்டை என்ன பண்ணாலும் குறைய முடியாது. நான் ஒயரிங் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தேன். சரி திரும்பி அதை ஃபால்ட்டாக சொல்லி தெரிஞ்ச அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, அந்த அண்ணனும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்தில் அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு 20-30 வாட்டி கால் பண்ணிட்டேன். அவங்களும் பொறுமையாக இழக்காமல் பொறுமையாக நின்று எனக்காக சொல்லி இதெல்லாம் பண்ணிப்பார் சொல்லி செக் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு நெகட்டிவ் டெர்மினல் வந்து லூஸாக கொடுத்துட்டேன். அடைச்சா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட சொல்லிட்டு திரும்பி டைட் பண்ணால் மறுபடியும் ஹீட் ஆச்சு. பட் ரொம்ப இல்லை, ஹீட் ஆச்சு. ஆனால் அது வந்து என்னென்னா, இப்போ 10 அடி இல்லை, ஒரு 20-30 அடி போனாலும் திரும்பி ஹீட் ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது இன்னும் எவ்வளோ தான் இது பண்ணுறது யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அந்த அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி திரும்பி கேட்கும்போது தான் சொன்னாங்க, ஒயரிங் வந்து நீ ரிவர்ஸ் போலரைசேஷன் கொடுத்துட்டு பல பேரையும் மாற்றிருக்கா. அதனால் என்ன ஆயிருக்குன்னா, வண்டியில் லோடு இருக்கிற இடம் வந்து மாறி உட்காந்துருக்கும், லோடு அந்த ஒயரிங் வந்து மாறி உட்காந்துருக்கும். இப்போ இந்த இது வந்து மாற்றி கொடுத்தோம்னா ஃபார்வர்ட் போகுது ரிவர்ஸ் போகுதுல்ல, அந்த மாதிரி இப்போ நீ லோடு கொடுக்குற இடத்துல வந்து கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால உனக்கு வந்து என்ன அந்த இடத்துல ஹீட் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்ம வந்து மாற்றணும், இதுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு மெத்தட் சொன்னாங்க. அந்த மெத்தடில் பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஹீட் ஆகலை, அப்போடா சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு வந்து வண்டியோட டிசைன்லாம் பண்ணி எல்லாம் பக்கவாக இருந்துச்சு. வண்டியோட கலரிங் எல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதாவது அந்த டேங்க்கு எல்லாமே வந்து இதோ இப்படி இருந்துச்சு, இருங்க காட்டுறேன். ஸோ வண்டியை வந்து கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டேன். இதோ பார்க்குறது டேங்க்லாம் இப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பக்காவை ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பேஸ் அதிகமாக பத்தல. அதாவது அந்த கண்ட்ரோலர் சொன்னால தான், இந்த மோட்ரு வச்சாச்சு, பேட்டரியும் உட்கார வச்சாச்சு. இந்த கண்ட்ரோலர் இந்த பயலை உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ என்ன பண்ணணும், டேங்கை ஓட்ட போடணும். டேங்கை நம்மளால் அறுக்க முடியாது, ஆனால் கேஸ் வெல்டிங் தான் பண்ணணும். அந்த வெல்டிங், கேஸ் வெல்டிங் இல்லை அந்த மாதிரி பண்ணி தான் அழகாக எடுக்கணும். எடுத்தால் இந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தா இதுலேயே ஆக்சுவலாக உறிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலாக பெயிண்டிங் ஸ்டிக்கர் கிடையாது. இந்த கார்னரில் இருங்க, இதெல்லாம் ஆக்சுவலாக டேங்க்கு. இந்த இடத்துல கார்னரில் பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல க்ரே கலரில் மட்டும்
சின்னதாக ஒரு வெள்ளை கலரில் இருக்கும், தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல வந்து பொறிஞ்சு வெளில வந்துருச்சு. அதாவது எப்படின்னா அப்பளம் மாரி உதிர்ந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டில் பெயிண்ட் அடிச்சுன்னா சுண்ணாம்பெலாம் உதிர்ந்து விழும்ல, அந்தமாரி. ஆனால் என்னடா இது இவ்வளோ பண்ணியும் திரும்பி மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெயிண்டிங் அதை திரும்பி மாற்றி எல்லாம் பக்காவாக பண்ணி ஒரு வழியாக பைக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து என்னென்னா அந்த வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஆனால் இந்த பைக்கை நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. எத்தனை சொல்கிறது, ஒரு ஃபெயிலியர் தான் வந்து சக்ஸஸுக்கு வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லுவாங்க. இங்கே ஒவ்வொரு ஃபெயிலியரை அடுக்கி வச்சு ஒரு பெரிய ஒரு ரேக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி செஞ்சுட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் எப்போ அந்த பைக் வந்து ஃபுல்லாக ரெடியாகி வந்துச்சோ அப்போ தான் சரி ஓகே நம்ம வந்து இவ்வளோ ஃபெயிலியர் ஆனதுக்கு இது வந்து கரெக்டான இது கிடச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் இதுக்கு வந்து இந்த ஃபுல் சக்ஸஸ் வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே. அதாவது மெயினாக நான் ஒருத்தர் தொல்லை பண்ணி இந்த கனெக்ஷன்லாம் இப்படி பண்ணணும்னு கேட்டால, அவங்க வேறு யாரும் இல்லை, அபுபக்கர்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன். அப்புறம் இன்னொரு அண்ணன் இருக்காங்க, பேர் தெரியாது, அவங்க தொட்டி ஜெயான்னு கூப்பிடுவாங்க. இந்த 2 அண்ணன் சென்னையில் இருக்காங்க. இவங்கள தான் டார்ச்சர் பண்ணி இந்த ஒயரிங்லாம் பண்ணேன். அந்த அண்ணனுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணா. அபுபக்கர்னா ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு நான் பண்ணுறேன்னு என்னை நம்பி என்னை ஒரு ஆளாக விதிச்சு ஒருத்தர் டீ சுட்டி கொடுத்துருக்காரு, பூமிநாதன். அவருக்கு நான் அதை நன்றி சொல்லணும். பூமி அண்ணா ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த பைக் இப்போ பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கவுண்டனோட ஆரம்பிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. கவுண்டன் ஸ்டார்ட்ஸ். 3, 2, 1. ஸோ இதுதான் நம்ம பைக். அது சரி, இந்த பைக்கு டப்புன்னு வந்து காட்டுறேன், இது எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறது. எனக்கு தெளிவாக புரியுது. இது எப்படி செஞ்சேங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதேமாரி அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இது எப்படி ஓடுது, இது எத்தனை பேர் வச்சு இழுக்குது, எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்ப்போம், அதுக்கடுத்து டெஸ்ட் ட்ரைவ். ஓகே. ஸோ நம்ம பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதை பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இதில் முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த சுவிட்சு. இது என்னடா அதுன்னு கேட்குறீங்களா? இதை ஆன் பண்ணால் ஒரு முக்கியமான நபரோட பேரில் வந்து லைட் எரியும். ஸோ ராக்கி. ஸோ இது வந்து நைட்டில் வந்து சும்மா சூப்பராக தெரியும். அதேமாரி நைட்டில் நம்ம போகும்போது எல்லா வண்டியிலையும் இருக்கிறது தான், இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸுங்கும் போது இதுவும் வந்து இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், ஹெட்லைட் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நார்மல் ப்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஹை ரொம்ப இந்தமாரி
ஐ மீன் என்ன சொல்கிறது, பாஸ் ஏற்றாப்புல நம்ம வந்து வரோம், நம்மளும் வரோம் அவங்களும் வராங்க, நம்ம ஃபஸ்ட்டு போகணுங்கிறதுக்காக பாஸ் லைட் போடுறதுக்காக. ஸோ அதேமாரி இதுக்கு வந்து என்னென்னா பார்க்கிங் லைட்டும் அதேமாரி இருக்குது, நார்மல் லைட்டும் இருக்குது. இந்த ஹெவி பீம் வந்து போட வேணாம், ரொம்ப பளிச்சுன்னு அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்னென்னா நார்மல் லைட்டு போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்க்கிங் லைட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல, பட் பார்க்க நல்லாயிருக்கு. எல்லோ லைட் பார்க்கிங் சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் வழக்கமாக எல்லா பைக்ஸ்லையும் இருக்கிற மாதிரி இல்லை இண்டிகேட்டர்ஸு கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர், அதேமாரி ரைட் இண்டிகேட்டர். இப்போது ஹாரன், இப்போது இந்த எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்தளவுக்கு வந்து என்னென்னா நம்ம மெயினாக வந்து பிரேக்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நார்மல் பைக்கில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸுங்கிறது வந்து என்னென்னா கிளச்சு அதெல்லாம் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். இந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து பெட்ரோல் பைக்கில் வந்து கன்வெர்ட் பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக்கு இந்த டயருக்கு தனி பிரேக்கு, இந்த இன்ஜினுக்கு அதாவது கீழே மோட்டருக்கு வந்து தனி பிரேக்கு. ஸோ நம்ம பிரேக் பிடிக்கும் போது இதை அழுத்திட்டு பிரேக் அழுத்தினோம்னா இன்ஜின் அதாவது அந்த மோட்டர் வந்து நின்றுடும், அட் த சேம் டைம் வந்து டயர் நின்றுடும். இதை அழுத்தாமல் நிறுத்தினோம்னா மோட்ரு மட்டும் சுற்றும், டயர் நின்றுடும். ஸோ என்னென்னா செயின் வந்து அப்படியே உலட்டிடும். அதனால் இப்போது இதுக்கு பின்னாடி நம்ம பிரேக் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா பைக்கிலையும் இருக்கிற மாதிரி தான் லைட்டு. பிரேக் அழுத்தினோம்னாலே லைட் எரியும். இந்த பிரேக் அழுத்திட்டோம்னாலே மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். ஃப்ரண்ட் பிரேக், இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்னா டிஸ்க் பிரேக் வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு போய் நிற்கிறதுக்காக என்னென்னா வழக்கம் போல் டிஸ்க் பிரேக். இதான் இந்த பைக்கோட ஒரு நார்மலாக எல்லா பைக்கில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, இந்த பைக்கில் வந்து என்னென்னா ஆன்டி தெஃப்ட் அலாரம் எல்லாமே இருக்கும். ஸோ பைக்கை நம்ம எடுத்துகிட்டு வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா லாக் பண்ணிட்டா போதும். பண்ணிவிட்டு இப்போ யாரோ எடுக்கிறாங்க நவுத்துறாங்க அப்படிங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக கத்தும், அப்புறமா வந்து நல்லா கத்திக்கிட்டே இருக்கும், அப்புறம் இந்தமாரி சவுண்டு வரும். ஸோ இந்தமாரி சவுண்டு வர்றதுனால நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு, லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது வச்சுருக்கோம். அதேமாரி இந்த பைக்கு வந்து என்னென்னா ஃபுல்லாக டிசைன் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எலக்ட்ரிக் பைக் பொறுத்தளவுக்கு அந்த ஒயர்லாம் வந்து சப்போஸ் வெளில தெரிஞ்சால் அதை யாரோ ஒருத்தங்க எடுத்து விட்டாலும் வண்டி ஓடாது, திரும்பி அதை நம்ம ரீகனெக்ட் பண்ணால் தான் ஓடும். ஸோ என்னென்னா டிசைனுக்காகவும் அதில் வந்து என்னென்னா அழகாக கவர் பண்ணி இருக்கிறதுக்காகவும் வந்து என்னென்னா ஃபுல்லாக கவர் கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஆஃப் பண்ணல, ஓகே அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இது அதில் இருக்க பாடி, இந்த க்ளோஸ்டுக்கு பாடிக்கு உண்டான ரீசன் அதுதான். ஒயர்ஸ் எதுவுமே இருக்குது, அதை வந்து நம்ம தெரியாமல் எடுக்கக்கூடாது. இல்லை இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான், மோட்ரு ஏதோ இருக்கும், அது நம்ம யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் சேஃப்டியாக கவர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து என்னென்னா பைக்கு இந்த இடத்துல பேட்ரி இருக்குது, நமக்கு வந்து இங்கே வந்து மோட்டர் இருக்குது. அதனால தான் வந்து என்னென்னா மோட்டருக்கு வந்து நமக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வேணும். அது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகிறதுங்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா ஹீட்டிங் வந்து இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்பேன். எதுக்குன்னா இது ஏர் சர்க்குலேஷனுக்காக. ஸோ வண்டி போகும்போது இந்த ஏர் வந்து இதுக்குள்ளே போய் இருக்கிற மோட்டரை வந்து கொஞ்சம் கூல் பண்ணும். ஆக்சுவலாக ஒவ்வொரு மோட்டர்லேயுமே வந்து ஒரு சின்ன ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் மூலிமா வந்து என்னென்னா தன்னைத்தானே அதை கூல் பண்ணிக்கும். எப்படி சிபியூக்குள்ளே ஒரு ஃபேன் இருக்கோ அதுமாரி. ஸோ அந்த காற்று வெளிலேருந்து உள்ளே இழுக்கிறதுக்கு இந்த இடத்த அடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வழி இல்லை காற்று வரதுக்கு. அதனால அந்த ஹோல்ஸ் போட்டோம்னா அது காற்று வந்து உள்ளே இழுத்துக்கும். ஸோ அதுக்கு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து என்னென்னா 2 ரிஃப்ளெக்டர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பைபாஸில் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்லேருந்து வராங்கன்னா லைட் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வண்டி இப்படி போயிட்டுருக்கேன், நம்ம இப்படி வரோம், இங்கேருந்து யாரும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் தெரியலனா இந்த இடத்துல 2 ரிஃப்ளெக்டர் இருக்குது, இங்கேயும் வந்து செய்யும். இப்போ நம்ம வண்டி இந்த வாக்கிலே போகுது, இப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிஃப்ளெக்டரில் பட்டு நமக்கு ஓகே வண்டி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே 2 ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து சைடு மிரர்ஸ் இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சு, ஃபேன்சியாகவும் இருந்துச்சு. சரி இந்த பைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக 2 மிரர்ஸ் இப்படி கொடுத்துருக்கேன். இல்லை என்னென்னா இந்த மிரர்ஸை வந்து இப்படியும் வச்சுக்கலாம், திருப்பி கீழே இதை கழட்டிட்டு திருப்பி கீழேயும் வச்சுக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பார்த்தா நல்லா இருந்ததுன்னு தோணுச்சு. ஸோ இப்படி வச்சிட்டேன் நான். ஸோ இந்த சீட்டு வந்து என்னென்னா ஸ்பெஷலாக இதுக்காகவே டிசைன் பண்ணது, ஒரு விண்டேஜ் லுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த சீட்டை வந்து என்னென்னா மற்ற சீட்டோட
ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பிரெத்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ உட்காரும்போது நல்லா சூப்பராக ஃபீலிங் இருக்கும், நல்லா ஒரு குஷனில் உட்காந்த மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் வந்து இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஹைட் அதிகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த உட்காந்துட்டு போகிற ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும். வழக்கம் போல் எல்லா பைக்கில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த லேடிஸு ஹேண்ட் பேர் இருக்குது கையில் பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ பின்னாடி யாரை உட்காந்தாங்க, அப்படி அம்மா யாரை உட்காந்தாங்கன்னா இது பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த வண்டியில் மெயினான விஷயம் பார்த்தாச்சு. இப்போது இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினான இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, சார்ஜிங் போட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இந்த டேங்க்கை திறந்து உள்ளே சார்ஜ் போடுற மெத்தட் தான் நான் வச்சுருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எல்லா ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த சார்ஜ் வாங்குகிற ஃபீமேல் பின் இருக்குல்ல, அதில் 2 காது மாதிரி இருக்கும், அதில் வந்து போல்ட் நட் போட்டு டைட் பண்ணணும். ஒரு கடத்து மேலே டைட் பண்ணோம்னா அந்த காது உடஞ்சிக்குது. அதனால் வந்து என்ன அதில் வைக்க முடியல, நம்ம எப்படின்னா தான் அதில் வச்சாலும் தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் இங்கே வச்சுட்டு இங்கே கேப் இருந்ததுனால இங்கே நான் வச்சுட்டேன். வெளிலேருந்து பார்த்தா டக்குன்னு தெரியாது, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் ஓகே இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம சார்ஜிங் வந்து சைடில் அப்படி சொருவிக்கலாம். இப்போது இதுதான் வந்து வண்டியோட பேசிக்கான இது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போது இந்த வண்டியோட இந்த மோட்ரு, இது பேட்டரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கீயை போட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணலாம். ஸோ இதுதான் வண்டி ஆனில் இருக்குது. இப்போது இந்த எலக்ட்ரிக் பைக் பொறுத்தளவுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் எதுவுமே கிடையாது. இதோ இது பண்ணால் ஆன், அவ்வளோதான். ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இங்கே மானிட்டர், இந்த டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வந்து எத்தனை கிலோமீட்ரு, பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து காட்டிடும். இப்போது இந்த பைக்குக்கு இந்த மோட்டர் கூட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னா, இதால் இந்த எலக்ட்ரிக் பைக்கால் ஃபார்வர்டும் போக முடியும், ரிவர்ஸும் போக முடியும். ஸோ வேணால் பாருங்கள், சக்கரத்தனை இப்போ எஃப் இங்கே இருக்குது, அந்த சுவிட்ச் இங்கே இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, இது ஃபார்வர்டு போட்டிருக்கேன். இப்போ திருவணுன்னா வண்டி ஃபார்வர்டில் வரும். இப்போது இதே சுவிட்சை நான் வந்து ரிவர்ஸில் போட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரிவர்ஸில் ஓடும் வண்டி, டயர் ரிவர்ஸில் போகும். ஸோ எதுக்குடா ஒரு பைக்குக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஒன்றும் இல்லை, இப்போ இதே இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரோடு அங்கே இருக்குது, இந்த இடம் பள்ளமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு கடை இருக்குன்னா, நான் வந்து ஒரு காய்கறியோ மூட்டையோ அரிசியோ வாங்கி வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு நல்லா ரிவர்ஸ் நவுத்த முடியாது, இப்படி நவுத்த முடியாது. ஸோ ரிவர்ஸ் போட்டு திரும்பினா லைட்டாக பின்னாடி வரும். ரிவர்ஸில் வந்து நமக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வரும், ஃபுல் கிலோமீட்டர் ஸ்பீட் போகாது. ஸோ லைட்டாக ரிவர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரிவர்ஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இது வந்து ரிவர்ஸ் மோடு இருக்குது. இதுன்னு இல்லை, எல்லா எலக்ட்ரிக் பைக்ஸ்லையும் வந்து ரிவர்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஃபார்வர்டு அழுத்திட்டு போனால் திருவணும்னா ஃபார்வர்டு போகும் வண்டி, அதுவே ரிவர்ஸ் அழுத்திட்டு திருவணும்னா ரிவர்ஸில் போகும். அவ்வளோதான் அதோட ஃபங்க்ஷனே. ஸோ இது கீழே என்ன இருக்குது, LMHன்னு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோ, மீடியம், ஹை. லோ ஸ்பீட்லேயும் போகலாம், ஹை ஸ்பீட்லேயும் போடலாம், மீடியம்லேயும் போகலாம். இது லோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 16-18 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். மீடியம்ங்கிறது வந்து என்னென்னா ஒரு 25 வரைக்கும் போகும். ஹைங்கிறது வந்து 45 போகும். ஏன்னா ஹை ஸ்பீட் மோட்டர் சொல்லிட்டு 45 தான் போகுது அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா மோட்டரோட ரொட்டேஷன் RPM தான் இது எடுத்துக்கும். மோட்டரோட ரொட்டேஷன் தான் இது ஆக்சுவலாக வந்து என்ன எடுத்துக்கும். அப்போது சக்கரத்தோட ரொட்டேஷன் இல்லை. மோட்ரு வந்து 18 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுதுன்னா சக்கரம் வந்து இன்னும் ஹை ஸ்பீடில் போகும். அதாவது நம்ம பக்கத்துலேயே வந்து என்னென்னா ஒரு பெட்ரோல் பைக் வச்சுட்டு ஸ்கூட்டியோ இதை வச்சுட்டு ரெண்டுமே ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இதில் 18 தான் காட்டும், ஸ்கூட்டியில் வந்து என்னென்னா 20-30 காட்டும். ஸோ என்னென்னா ஹைலாம் 40 போனோம்னா அதில் வந்து எப்படியும் ஒரு 60-70 காட்டும். ஸோ இது வந்து என்னென்னா நல்ல ஹையாக இருக்கும், சத்தமே இருக்காது. இப்போ அந்த செயின் ஸ்டாண்டு போட்டிருக்கனால ஓட்டுறதுனால செயின் சத்தம் உங்களுக்கு லைட்டாக கேட்கும். ஆனால் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யார் வராங்க, நம்ம ஒருத்தங்க எலக்ட்ரிக் பைக் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்களான்னு தெரியாது, அந்தளவுக்கு சவுண்டு கம்மியாக இருக்கும். ஸோ இதோட ஹை ஸ்பீடு என்னான்னு இப்போ பார்ப்போம் வாங்க. இது வந்து லோடு வச்சு திருவுறேன், ஃபார்வேர்டில் தான் இருக்குது, லோடு இருக்குது. லோலே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 11 தான் காட்டுது, 13-14 தான். இதே வந்து என்னென்னா ஹையில் வச்சு பார்ப்போம், வண்டி உதரும் பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு ஹை ஸ்பீடுனால வண்டி பிச்சுக்கிட்டு போகும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டிக்கணும். இந்த மொத்த பேட்டரி இதுக்கு வந்து நான் வந்து எப்போயுமே வந்து எனக்கு ஒரு எலக்ட்ரிக் பைக்குன்னு ஒன்று செஞ்சனாலே பேட்டரிஸை வந்து 2ஆக பிரிச்சுருவேன். அதாவது நான் ஒரே பேட்டரியில் வந்து இண்டிகேட்டர்ஸ் லைட் எந்த கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ ஏன்னா என்னோடய எண்ணம் அது கரெக்டாக என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஹம்மிங் பேட் ஒன்று செஞ்சுருப்பேன். ஸோ அதுலேயும் அதே மெத்தட் தான் நான் வச்சுருப்பேன். இன்ஜின் இந்த மோட்டர் அப்புறமேட்டுக்கு இந்த கண்ட்ரோலர், இந்த த்ராட்டில் இதுக்கு மட்டும்தான் இந்த மெயினான பேட்டரி வந்து ஒர்க் ஆகும். இதுவே இந்த ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர் இது எல்லாமே வந்து என்னென்னா சின்னதாக வண்டிக்கு வர நார்மல் பேட்டரி இருக்குல்ல,
ஸோ அந்த பேட்டரி தான் வந்து யூஸ் ஆகும். இதுக்கும் தனியாக சுவிட்ச் இருக்குது. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னென்னா எல்லாமே ஒர்க் ஆகும். சாவி என் கையில் இருந்தாலுமே சரி. ஸோ இதுக்கு சுவிட்சு தனியாக உள்ளே இருக்குது. இது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது ஏன் அப்படிங்கிறதுனா அந்த பேட்ரி வந்து அதை இதுக்கு போகிற கொஞ்சோண்டு கரண்ட்டை கூட அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதை நான் இப்படி யூஸ் பண்ணேன். ஸோ இது கரெக்டானு தெரியல, பட் எனக்கு அந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருந்துச்சு. எந்த ஒரு இருந்தாலும் டக்குன்னு எடுத்து பார்த்துடலாம் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அந்த மெத்தடில் இப்படி செஞ்சுருக்கேன். ஸோ இதான் அந்த வண்டியோட ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன். அவ்வளோதான். இதை வந்து என்னென்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து நான் கடந்து வரும்போது எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நான் என்ன நினைப்பேன், இதெல்லாம் வந்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் வந்து வெளில வந்து பார்ப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ்லாம் சல்லுன்னு போயிட்டுருக்கும். லோ மாடல்லேருந்து ஹை மாடல் பைக் வரைக்கும் கார்லேருந்து போகும். ஸோ அப்போ யோசிப்பேன், இந்த டெக்னாலஜி இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம இது பண்ண முடியல, இது வந்து இவ்வளோ இதாகுது, ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். பட் அந்த காலத்தில் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க எல்லாமே அவங்களே ஹேண்ட்மேடாக தான் செய்யணும். அப்போ அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மைண்டில் ஓடிட்டு இருக்கனால நான் எப்படியோ சக்ஸஸை வந்து டச் பண்ணிட்டேன். ஐ டேஸ்டட் த சக்ஸஸ். ஓகே, அதனால் இது வந்து இன்னொன்று விஷயம், இது நான் தான் பண்ணேங்கிறது இல்லை, இது வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்கச்சக்க பேர் இதோட சூப்பராகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னால் இது இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சதுங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டால் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. இன்னும் நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ கேன் அச்சீவ் மெனி திங். ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கைண்ட்லி சப்போர்ட். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீ மை செல்ஃப் சேகர். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, பாய்.